என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷின் அவர்களுடைய நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையை பற்றியும் திருமூலர் யார் என்பதை பற்றியும் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். கிளிப்பு போட்ட உடனே அப்போவே நான் சொல்லியிருக்கணும். அது நான் விட்டுட்டேன், என்னுடைய தப்பு தான், மன்னிக்கவும். சில நண்பர்களை கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் திருமூலருடைய வரலாறை பற்றி, அவர் யார், அவருக்கு எப்படி அந்த பேர் வந்துரு, அப்புறம் திருமந்திரத்தை பற்றியும் சில முன்னுரைகள், இதை நான் சில பாடல்களை எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். கொஞ்சம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போது திருமூலர்னா யார், எப்படி அவருக்கு பெயர் வந்தது, அவருடைய இந்த பெயர் வர்றதுக்கு முன்னாடி, இந்த பெயர் அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பெயர் சுந்தரனார். இந்த சுந்தரனார் என்னன்னா, அகத்தியர்கிட்ட மாணாக்கராக இருந்திருக்கார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அகத்தியருடைய வேண்டுகோள் பிரகாரம் அல்லது அவராக நினைத்து இமயமலை சென்று நந்தி அவர்களை சந்தித்து சிவ ஆகமங்களை சமஸ்கிருதத்தில் உள்ளதை கற்றிருக்கார் போல் தெரிகிறது. அப்படி கற்று தேர்ச்சி பெற்று அவர் திரும்பவும் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கிறார். அப்படி அவர் அங்கே கற்கும் பொழுது அவருடைய தோழர்கள் யார், சக மாணாக்கர்கள் யார் என்று சிந்தித்தால் ஒரு பாடலை அவர் சொல்லுகிறார். இந்த பாடலை பற்றி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் என்னன்னா, அதாவது நந்தின்னு ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நந்தின்னு சொல்றது சிவபெருமான். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுதஸ் பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மருமாமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாட்டிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு யூகம்தான். இவரோட சேர்ந்து 8 மாணாக்கர்கள் நந்தியிடம் இந்த பலவற்றை பல பேரும் கற்றுருந்தா கூட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் கற்றுருக்கலாம். ஆனால் இவர் குறிப்பாக திருமூலர், அப்போ அவருக்கு பேர் திருமூலர் கிடையாது, சுந்தரனார். சைவ ஆகமத்தை அவர் கற்றிருக்கார். சைவ ஆகமம் மொத்தம் 28. இந்த 28ல் உள்ள கருத்துக்களை இந்த 9 ஆகமத்திலையும் பார்க்கலாம். 28 ஆகமத்தையும் ஆகமங்களை சிவன் பார்வதிக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதே சமயத்தில்
நந்திக்கும் சொல்லி கொடுத்துருக்கார். நந்தி தான் சிவபெருமானுடைய முதல் மாணாக்கர், சிஷ்யன். இந்த 8 பேர் நான் சொன்னேன்ல, இந்த 8 பேர் யாராருன்னா, நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிரின் நந்திகள் நால்வர். நந்திகள்னால் இந்த இடத்துல முனிவர்கள். அதாவது சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், இந்த 4 பேரும். அப்புறம் சிவயோக மாமுனி அப்படின்னு ஒருத்தர், அவரும். மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர், பதஞ்சலி என்ற ஒரு முனிவரும் வியாக்கிரமர் என்ற முனிவரும். மொத்தம் 7 ஆச்சுங்களா? இன்றிவர் என்னோடு எண்மொரு மாமே, இவங்களோட சேர்த்து என்னை சேர்த்தா 8 பேர். நாங்கள் இந்த 8 பேரும் நந்தி அருள் பெற்றவர்கள். அதனால் இதில் என்ன தெரியுதுன்னா, இவர்கள்லாம் சமகாலத்தில் இருந்தவர்கள் போல தெரிகிறது. நந்திக்கிட்ட இந்த ஆகமங்களை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இதை இந்த பதஞ்சலி மாமுனிவர் என்ன பண்ணார், யோகசூத்திரம், பதஞ்சலி யோகசூத்திரத்தை பற்றி எழுதினார். இவர் திருமூலர், அதாவது சுந்தரனார் என்பவர், அவர் மட்டும்தான் இந்த திருமந்திரத்தை தமிழில் எழுதினார். அதாவது சைவ ஆகமத்தை தமிழ் எழுதினார். அந்த ஒரு பெருமை அவருக்கு சார்ந்தது. அவங்க இந்த திருமூலர், அதாவது சுந்தரனார், நந்திக்கிட்ட கற்றுக்கிட்ட பிறகு திரும்ப தன் குருவாகிய அகஸ்தியரை பார்ப்பதற்கு தென்னாடு திரும்புகிறார். தமிழ்நாட்டுக்கு திரும்ப வர்றார். வரும்பொழுது சிதம்பரம், காஞ்சிபுரம், சிதம்பரம் வழியாக வராரு. இதை நல்லா சேக்கிலா பெருமான் தன் பெரிய புராணத்தில் நல்லா விளக்குறார். இந்த திருவாடுதுறைன்னு மயிலாப்பூருக்கும் தஞ்சாவூருக்கு இடையில் இருக்குது. இல்லை, கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூர் இடையில் இருக்குது. அது அங்கே ஒரு சின்ன கிராமந்தான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனும் உண்டு. எக்ஸ்பிரஸில் ட்ரெயின்லாம் நிற்காது, ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கும். அந்த ஊருக்கு பக்கத்தில் சாத்தனூர்னு ஒரு ஊர். அந்த ஊர் வழியாக வரார். அங்கே ஒரு மாட்டு இடையன், மாடுகளை மேய்த்து அன்றாட காலம் கழிப்பவன் பாம்பு கடித்து இறந்து கீழே கிடக்கிறான். அதை பார்க்குறார். அவனை சுற்றி அந்த மாடுகள்லாம் கண்ணீர் சொரிந்து சுற்றி வருது. அந்த மாடுகளை பார்த்தவொன்னே இவருக்கு இரக்கம் வந்துருச்சு. என்னடா அது, இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க முடியுமா? தன் எசமான இறந்துட்டா இப்படி அவர்கள் படும் துன்பத்தை இவரால் சகிக்க முடியல. இவர் அட்டமா சித்தி அடைஞ்சவர் வேற. பரகாய பிரவேசம் என்ற ஒரு வித்தையும் கற்றுருக்கார். அதாவது கூடு விட்டு கூடு பெயர்றது, பரகாய பிரவேசம். அதாவது பரகாய பிரவேசம்னு சொல்கிறதா, அது பிரகாய பிரவேசம்னு சொல்கிறது இல்லை. பிறருடைய காயத்துக்குள்ளே உள்ளே போகிறது. இது எப்படி பரகாய பிரவேசம்னு வந்தது தெரியல. எனக்கா அந்த பரகாச பிரவேசத்தை பயன்படுத்தி இவர் என்ன பண்ணார், தன்னுடைய உடலை ஒரு மரத்தடியில் கிடத்திட்டு அந்த மாட்டு இடையன், அவன் பேர் மூலன், அந்த மூலன் உடம்புல செலுத்தி உயிர் பெற்று எழுந்தான். மூலன் திருமூலராக எழுந்தான். முன்னாடி மூலனாக இருந்தான். நம்ம அப்போ திரு போடுறதில்ல, சாதாரண மக்களுக்கு திரு போடுறதில்ல. ஆனால் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்களுக்கு திருன்னு போட்டு சொல்லுவது வழக்கம். இப்போ நம்ம கடிதம் எழுத போட்டு திருன்னு எழுதுறது இல்லையா எல்லாத்துக்குமே, அந்த மாதிரி தான். ஸோ திருமூலன் திருமூலராக உயிர் பெற்று எழுந்தான்.
அப்புறம் அந்த மாடுகளை ஓட்டி போய் அந்தந்த வீட்டை ஒப்படைச்சிட்டான். ஒப்படைச்ச பிறகு என்ன பண்ணுறாருன்னா, தன் வீட்டுக்கு போகிறாரு. மனைவி காத்துட்ருக்கா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் வந்து களைப்பாக இருக்கும் இல்லையா, காஃபியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அல்லது அந்த காலத்தில் காஃபி இருந்தால் தெரியாது, கேழ்வரகு கஞ்சி கொடுக்கலாம், ஏதாவது கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் உன்னுடைய கணவன் இல்லை, உன் உருவந்தான் உன்னுடைய கணவன் ஒருவன், ஆனால் நான் உன்னுடைய கணவன் இல்லை, நான் ஒன்றுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வர முடியாது, தயவுசெய்து என்னை மன்னிக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த ஊர் கோயிலுக்குள்ளே போய் தங்கிக்கிறார். அவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது நம்ம கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, ஏன் இப்படி பேசுகிறாருன்னு. ஊர் மக்களை கூட்டி விசாரிக்கிறார். ஊர் மக்கள்லாம் இவரை கண்டு விசாரிக்கும் பொழுது அவர் அதான் சொல்கிறார், நான் வந்து மூலன் உடலில் இருக்கிறேன், ஆனால் மூலன் அல்ல அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்கிறார். அவங்க நம்பலை. சரி வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே தன்னுடைய உடலை கடத்தி வைத்தாரோ அங்கே போனார். அந்த இடத்துக்கு போனால் தன் உடல் இல்லை. அது என்ன ஆச்சோ தெரியல, யாராவது எரிச்சிட்டாங்களா, புதைச்சிட்டாங்களா, அல்லது அதாவது மிருகம் வந்து சாப்பிட்டுச்சா, ஒன்றும் தெரியல. இவர் ஒரு கணம் நினைச்சார், இறைவன் அருள் இது போல தெரியுது, இந்த உடம்புலே நான் இனிமேல் காலம் கழிக்கணும் போல தெரியுது அப்படின்னு இந்த ஊர் மக்களை சொல்லிட்டு, என்னை தயவு செய்து என்னை பின்பற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி திருவாவடுதுறை வந்து அங்கேயே ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு 7 மாணாக்கர்களை வைத்து ரொம்ப நாளாக அங்கே இருந்தார். அங்கே இருக்க பொழுது தான் இந்த திருமந்திரத்தை அருளினார். அவர் அப்படி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 3048 பாடல் மொத்தம். அவர் என்ன செஞ்சார், திருமந்திரத்தை தமிழில் எழுதினார். அதாவது மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமை. 3000 பாடல் எழுதினார். அதில் உள்ள கருத்துகள் 300 மந்திரத்தில் அடக்கப்பட்டிருக்குது. மூலன் உரை செய்த 300 மந்திரம், அதையும் சுருக்கி 30 உபதேசம் அப்படிங்கிறது 30 பாடலில் அடக்கியிருக்கார். ஆகையினால இந்த 30 பாடலில் படித்தாலும் சரி, 300 மந்திரத்தை படித்தாலும் சரி, மந்திரங்கிறது ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு பாடல், அல்லது 3000 பாடலில் படித்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று பாருங்கள், சமீபத்தில் எனக்கு ஒரு கனவு வந்தது. இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான். அந்த கனவில் நான் இதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு புது விளக்கம் அந்த கனவில் கொடுத்துட்ருக்கேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, மூலன் உரை செய்த 3000 தமிழ் அப்படிங்கிற போது இப்போது அதை 3ஆக பிரிச்சுக்கும். மக்களுடைய மனநிலையை, அவருடைய ஆன்மீக வளர்ச்சியை 3ஆக பிரிச்சுக்கும். ஆன்மீகத்தில் அப்போ தான் உள்ளே போடுறாங்க ஒருத்தர் வச்சுக்கலேன். அவங்க உள்ளே அப்போ தான் போடுறவங்களுக்கு உள்ளே சென்று அதை பயிற்சி செய்யணுங்கிற ஒரு அந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு 3000 பாடலையும் படித்தாதான் அவங்களுக்கு புரியும். திருப்பி திருப்பி திருப்பி, ஏன்னா சொன்ன விஷயம் பாட சொல்லப்படுகிறது. ஆகையினால படித்தாதான் புரியும். அப்புறம் கொஞ்சம் ஒரு நடுநிலைக்கு வந்தவங்களுக்கு 300 பாடல்கள் எடுத்து சொன்னால் புரிஞ்சிடும். ஏன்னா இந்த 3000 பாடலில் சொல்லப்பட்ட கருத்து இந்த 300 பாடல் சொல்லப்பட்டிருக்கு.
அதனால் அது சொன்னாவே அங்கே புரிஞ்சுக்குவாங்க. நல்லா மேல்நிலைக்கு வந்தவங்க இந்த 30 உபதேசம் அதை சொன்னாவே அந்த 3000 பாடல்லையும் புரிஞ்சுக்குவாங்க. இப்படி நான் பேசிகிட்ருக்கேன், கனவுல பேசிகிட்ருக்கேன். கனவு விழித்த பிறகு, கனவுலேருந்து வந்த பிறகு, ஓ இப்படி கூட சொல்லலாம் போல தெரியுது அப்படின்னு இது பாருங்கள் வேடிக்கை. இந்த கனவு எனக்கு வந்தது. அதனால் இந்த கனவில் என்ன கண்டனோ அதை அப்படியே நான் சொல்கிறேன். இந்த 30 உபதேசங்கிறது தலைப்பில், அதாவது தலைப்பு எப்படின்னா உபதேசம், முதல் தந்திரத்தில் உபதேசங்கிற தலைப்பு. அப்படின்னா முதல் தந்திரத்தில் அதை விட என்னென்னா அதுக்கு முன்னாடி 1000 கடவுள் வாழ்த்து அதுலேயே ரொம்ப ஓடிடுது. 112 பாடல்கள் பாடியிருக்காரு. தந்திரம் எடுத்துட்டால் முதல் தந்திரம் அதுக்கு பிறகு தான் வருது. அந்த முதல் தந்திரத்தில் முதல் தலைப்பு உபதேசம். அந்த உபதேசத்தில் 30 பாடல்கள் அந்தாதி ரூபமாக எழுதியிருக்கார். அதை எழுதும் பொழுது முதல் பாடல் விண்ணின்று இழிந்து விடைக்கேடாய் மெய்கொண்டு, அதை தான் நான் முதல்ல என்னுடைய பேச்சில் பேசினேன். அதை பேசி கடைசி அந்த 30வது பாடல் எப்படி முடியுதுன்னா போயடைந்தார் விண்ணே அப்படின்னு முடியும் இல்லைங்களா. அந்த விண்ணேன்னு முடியறத திரும்ப அதை அப்படியே தொடர்ச்சியாக விண்ணின்று இழிந்து அதை இணைக்கணும். அந்தாதி அப்படி தான் இருக்கும். எந்த ஒரு பாடல் கடைசி வரி எதுவோ, கடைசி அடி அதாவது வார்த்தை எதுவோ, அந்த வார்த்தை கொண்டு அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். சரி, இதை தான் நான் முதல்ல பேசினேன். அதை நீங்கள் முதல் அந்த நம்பர் 1 அந்த கிளிப்பு கேட்டிங்கன்னா அதில் விளக்கியிருப்பேன். ஓகே நீங்கள். ஸோ 30 உபதேசம், இந்த 30 உபதேசம் அப்புறம் மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே அப்படின்னு பாடி முடிக்கிறார். சரிங்களா. இப்போது அந்த மூலன் அதே பாடலில் பொறுத்து இன்னொரு பாடல் இருக்குது. அதாவது அந்த பாடல் எப்படின்னா, மூடன் உரை செய்த வரக்கான அந்த பாடல் நம்பர் தெரியல, கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த மூலன்கிறது தான் ஆரம்பிக்கும். அதுவும் மூடன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தருந்து ஓதிடின் ஞானத் தலைவனை நன்னுவர் அன்றே. ஓகே, இது ஒன்றும் அதிகமாக சிரமப்பட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சுலபமாக புரியுது. மூடன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது. நமக்கு அதை பற்றி ஞானம், அதாவது அந்த திருமந்திர சொல்லக்கூடிய அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அதை யார் அதை நமக்கு கொடுத்தது அப்படி சொல்கிறார். அதாவது நந்தி கொடுத்தது. காலை எழுந்து ரெண்டு திறந்தோறும் காலையில் எழுந்து கருத்தறிந்து நல்ல அக்கறையோடு அதை படித்து பார்த்தா ஞான தலைவனை நன்னுவர் என்ற ஞான தலைவன் சிவபெருமான், அவரை நம்ம கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ மூடன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடி ஞான தலைவனை நன்னுவர் அன்றே. சா. ஸோ அப்படி ஒரு பாடல். அப்புறம் அடுத்தது என்ன பார்க்கலான்னா, இந்த தமிழில் எழுதினார் இல்லையா, அது எப்படி சொல்கிறாருன்னா அதையும் பாடலாக பாடுறார். பின்னை நின்றென்ன பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படிங்கிறார். அதாவது பின்னை நின்றென்ன பிறவி பெறுவது
ஏன் திரும்ப திரும்ப மக்கள் பிறவியை எடுக்கிறாங்க? காரணம் என்னென்னா, அவங்க முன்பிறவியில் தவம் செய்யல, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். அவங்கெல்லாம் முன்பிறவியில் தவம் செய்யாதனால பின்னாடி பிறவிகளை எடுத்துட்ருக்காங்க. ஆனால் எனக்கு இறைவன் அருளால் நான் செய்த தவத்தால் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். என்ன, அந்த தவ வலிமையினால் எதுக்காக? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, தமிழில் ஆகமம் செய்யும் வண்ணம் என்னுடைய நான் செய்த புண்ணியம், அதாவது தவம் எனக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறார். எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்த இறைவன் பிறவியை கொடுத்தருளினான். அந்த பிறவி வைத்து கொண்டு இந்த ஆகமத்தை தமிழில் எழுதினேன் அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறார். ஆச்சுங்களா? அப்புறம் இன்னும் 2-3 பாடல் சொல்கிறேன். ஆகமத்தை எழுதினார் இல்லையா, அது எப்படி பாட்டை சொல்கிறாரு பார்க்கலாம். நந்தி திருவடி தான் தலை மேற்கொண்டு, என் குருநாதராகிய நந்தியின் இரு திருவடிகளையும் என் சிறைச்சில் மேல் வைத்து புந்தியின் உள்ளே புறப்பெய்து போற்றி செய்து, புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து, ஓகே, என்னுடைய அறிவுரை நிறுத்தி வணக்கம் செய்து, அந்தி மதிப்புனை அறநடி நாள்தோறும், அந்தி மதிப்புனை அறநடி நாள்தோறும். அந்தி மதிப்புனைனா, அந்திங்கிறது முச்சந்தி வீதி. முச்சந்தி வீதிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். முச்சந்தி வீதியில் பொருந்திய மதியை சூடிய சிவபெருமான் திருவடியை இங்கே அந்தி மதிப்புனை அறநடி நாள்தோறும். எப்படின்னா, அந்திங்கிறது இந்த இடத்துல முச்சந்தி, மதி என்பது மதிசூடிய, அறநடினா அறன்னா சிவன், அவருடைய அடியை நாள்தோறும் போற்றி திருவடியை வணங்கி, அதாவது மதிசூடிய தலையில இளம்பரை வைத்திருக்கார்ல, அந்த முச்சந்திங்கிறது என்னன்னா இந்த நெத்திப்புருவம், அதாவது சுழுமுனையும் இடநாடியும் பிங்கள நாடியும் சேரக்கூடிய இடம் நெத்திப்புறம், ஆஞ்ஞா சக்கரம். அதுக்கு பேர் திரிசங்கமம்னு சொல்லுவாங்க. எப்படி சரஸ்வதி, யமுனா, கங்கா இந்த 3 அலகாபாத்தில் சேருதோ, ஒரு காலத்தில் சரஸ்வதிங்கிற நதி ரொம்ப பெரிய நதியாக இருந்திருக்கும் போல தெரியுது. காலப்போக்கில் அது எப்படியோ வற்றி போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அது கீழேருந்து வருது, நீர் ஊற்று மாதிரி சரஸ்வதிங்கிற நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த 3 சேரக்கூடியது இந்த அலகாபாத். அங்கே தான் அந்த அடிக்கடி கும்பமேளா கொண்டாடுவாங்க. அதே போல் நம்ம நெத்திபுருவம் இந்த 3 நாடுகள் சேர்றாலும் அதுக்கு பேர் திரிசங்கமும் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார் முச்சந்தி. என்ன, அந்த முச்சந்தியில் என்னுடைய கவனத்தை வைத்து, இங்கே பாருங்கள் தியானத்தை ஆரம்பிக்கிறாருமாங்க. ஓகே, ஆஞ்ஞா சக்கரத்தில் கவனம் செலுத்தி தியானம் செலுத்தி, தினந்தோறும் தியானம் செலுத்தி, அதான் சிந்தை செய், தினமுதோறும் சிந்தை செய், அங்கே கவனம் செலுத்தி, ஆகமம் செப்பலுற்றேனே, தினந்தோறும் தியானித்து திருமந்திரமாகி ஆகமத்தை சொல்லத் தொடங்கினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ இப்படி அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். ஓகே, அப்படி செய்யும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, செப்பும் சிவ ஆகமம் என்னும் அப்பேர் பெற்றும்
அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே அப்படிங்கிறார். பல வருஷம் உயிரோடு இருந்திருக்கார். அது என்னன்னா, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிவ ஆகமம் கூற வல்லவன் அத்தகுதியை பெற்றும் செப்பும் சிவ ஆகமம் என்னும் அப்பெயர் பெற்றும் அப்படி நல்கும் அருள்நந்தி தாள் பெற்று அத்தகுதியை அருளும் குருநாதரின் திருவடியை பெற்றும், இங்கே குருநாதங்கிறது நந்தியம் பெருமாள், என்ன தப்பிலா தனிக்கூத்தின் கண்டபின் தப்பில்லா மன்றில் தனிக்கூத்து கண்டபின். இங்கே மன்றம்ங்கிறது சிரசு. முன்னாடி ஒரு பாட்டில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் ஞாபகம் மாணிக்கத்துள் மரகத ஜோதியாய் மாணிக்கத்துள் மரகத மாடமாய் ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுவதென்ன பேரு பெற்றாரே அப்படின்னு முன்னாடி ஒரு தடவை ஒரு பாடல் ஒரு பேச்சு விளக்கியிருக்கேன். அதில் ஆணிப்பொன் மன்றில், அதாவது பொன்னம்பலம் அந்த சிரசின் மேலே இருக்கிறதுல அந்த இடம், அதுதான் இங்கே சொல்கிறாரு. சிரசின் மேல் குறைவே இல்லாத ஆகாய பெருவிடையாக ஒப்பற்ற ஒளிக்களில் அசைவினை தரித்த பின் என்ன ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேன்னா, அந்த 7 கோடிங்கிறத எப்படி நம்ம எடுத்துனா, ஒப்பில்லாத 7 ஆதாரங்கள், 7 ஆதாரங்களும் விளங்குமாறு பொருந்தி இருந்தேன். அதாவது 7 ஆதாரங்கிறது முதல் ஆதாரம் மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆன்யா, அப்புறம் 7வது சகசரம். இந்த 7 இடத்துலையே நான் பொருந்தி இருந்தேன். அதை பொருந்தி இருந்தேங்கிறதுக்கு பல பாடலாம் முன்னாடியே சொல்லிட்டுருக்கிறேன். கீழே இருக்கும்போது முதல் சக்கரத்தில் இருக்கும்போது பிரம்மாவாக இருந்தேன், 2வது சக்கரத்தில் விஷ்ணுவாக இருந்தேன், 3வது சக்கரத்தில் ருத்ரனாக இருந்தேன், 4வது சக்கரத்தில் மகேஸ்வரனாக இருந்தேன், 5வது சக்கரத்தில் சதாசிவனாக இருந்தேன், 6வது சக்கரத்தில் அர்த்தநாரீஸ்வராக இருந்தேன், 7வது சக்கரத்தில் சிவனோடு சக்தியோடு சேர்ந்து இரண்டும் கலந்து இந்த பெரும் ஒளியை பெருக்கி, ஆக 7 சக்கரத்திலையும் ஒளி பொறுக்கி இந்த 7 ஆதாரங்களிலும் விளங்குமாறு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். ஸோ இந்த முன்னுரையில் இவ்வளோ பாடல் வருது. அதில் ஒவ்வொன்றா பூத்திடுறார் தான் செஞ்ச. அதில் என்னென்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் தியானம் பல வகையான தியானம் இருந்தால் கூட இந்த குண்டலினிங்கிற ஒரு பயிற்சியை தான் அதிகமாக வலியுறுத்துறாரு. அது முன்னுரையிலேயே சொல்லிடுறார், தன்னை பற்றி சொல்லும் போது சொல்லிடுறார். ஆகையினால எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது யோசனை பண்ணி பாருங்கள். இந்த விவேகானந்தர் கூட ராஜயோக ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அவர் பேசுகிறார், குண்டலினி பயிற்சி மட்டும்தான் அந்த உயர்வான நிலையை, அந்த பேரானந்த அனுபவிக்கூடிய நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன, மற்ற மந்திரங்கள்லாம் ஓரளவு அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் குண்டலினிய பயிற்சியை பற்றி முடிஞ்சவரும் தெரிஞ்சுங்க, முடிஞ்சால் கற்றுக்குங்க. ஸோ இந்த பாட்டு என்ன தெரியுதுன்னா, திருமூலர் திருக்கூத்து தரிசனத்தை கண்டு ஒளிமயமாக இருந்தார் அப்படிங்கிறது தான். ஓகே, ரைட். ஸோ இப்போது ஓரளவு முன்னுரை கொடுத்துட்டேன். கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சிட்றேன். இந்த திருவாவடுதுறையில் தங்கி 7 மாணாக்களை வைத்து அங்கேருந்து சிதம்பரம் கோயிலுக்கு அடிக்கடி போவார் போல தெரியுது. அதனால் திருக்கூத்து தரிசனங்கிற ஒரு தலைப்பில் சிதம்பரம் நடனத்தை பற்றி நிறைய சொல்லுவார்.
அப்படி அந்த திருவாவடுதுறையில் இருந்து தான் அந்த 3000 பாடல்களையும் எழுதி நமக்கு கொடுத்தார். அந்த கொடுத்த பெருமை அவர் சொல்கிறாரு என்ன, அதாவது அவரு இன்பம் அனுபவிச்சார் இல்லையா, அந்த இன்பத்தை நாமளும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை கொடுத்தாரு. இந்த பேச்சை இதோட இந்த பாடலுடைய விளக்கத்தை சொல்லி இந்த பேச்சை என்னையோட பாட்டிக்கிறேன். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஓகே. வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. இதனுடைய விளக்கம் சொல்கிறேன். அண்டலிங்கம் பிண்டலிங்கம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு அடிக்கடி அந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இதில் சொல்லுது. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் எந்த பேரானந்தத்தை அனுபவித்தேனோ அந்த அனுபவத்தை மற்றவங்களும் அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கருணை. ஆகையினால இந்த திருமந்திரத்தை படைத்தார். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். இந்த அண்டத்தை பற்றி, அண்டத்தை இடமாக கொண்ட அறிவு அல்லது ஜோதி சொரூபமாக இருக்கிற அண்டலிங்கம், ஓகே, ஆகிய சிவபெருமானை சொல்லப்போனால் அவர் இந்த அடிமுடி தேடல்ங்கிற பாடலில் முன்னாடி சொன்னேன்ல, பிரம்மாவுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் திருமாலுக்கும் ஒரு போட்டி வச்சார் இல்லையா? அப்போ என்ன பண்ணார்? திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்து அனலாய் முன்னிருக்க, அரண் அனலாய் முன்னிருக்க திடீர்னு ஒரு ஜோதிமயமாக எடுத்தார். அடிமுடியே தெரியல, அவ்வளோ பெரிய ஜோதியாக அண்டத்தில் எடுத்தார். ஓகே. அந்த அண்டத்தில் இருக்கிற அந்த ஜோதிமயம் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தன்னுடைய உடம்புலையும் இருக்குது, அது பிண்டலிங்கமாக இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வை, அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டு தியானம் பண்ணினா தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அப்படி அந்த உணர்வை அடிக்கடி முயன்று பற்றி கொண்டால், அதை நினைத்து அவர்கள் உச்சந்தலையிலும் நெத்திப்புருவத்திலும் தியானம் பண்ணினால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஒளிமயம் அந்த சகசர தலத்தில் விளங்கும் என்ற ஒரு கருத்து தான் இதில் சொல்கிறார். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அப்படி சொல்லி நானும் இந்த பாட்டை இந்த இன்னைக்குள்ள பேச்சை இத்துடன் முடிக்கிறேன். ஒரு அளவு நான் திருமூலர்னு யார், இன்னொரு விஷயம், சாரி, அதாவது இதுதான் முன்னாடி சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். அதாவது தமிழில் 12 திருமுறைகள். அது திருமுறைகளை என்ன சொல்கிறேன் கேளுங்க. 12 திருமுறைகளில் பற்றி முன்னாடி சொல்லிடுறேன். அதாவது திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்புறம் திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூர் தேவர், பூந்துருத்தி காடன் நம்பி, கண்டிராதித்தர், வேணாடிட்டிகள், திருவாடிய முதனார், புருத்தோடம நம்பி, சோதியார், திருமூடர், திருவாளை உடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர் கோன், சேரமான் பெருமாள், நக்கீரர், கல்லாடல், கபிலர், பரணர், இளம்பெருமானடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார்,
நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழார் இவர்களெல்லாம் தொகுத்து எழுதப்பட்டதான் 12 திருமுறைகள். அதாவது திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் சுந்தரனும் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுனது தேவாரம், மாணிக்க வாசகர் எழுதுனது திருவாசகம் ஆச்சுங்களா. அப்புறம் திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா இதெல்லாம் எழுதுனது மற்றவர்கள், அதாவது திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர் இவங்களை போல். அப்புறம் காரைக்கால் நேம பிரம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி காரைக்கால் நேம, சேரமான் பெருமாள் இவங்களாம் எழுதுனது. இந்த திருத்தொன்ற புராணம் அதான் சேக்கிழார் எழுதுனது. அதுதான் ஐ திங்க் பெரிய புராணம் நினைக்கிறேன். ஸோ இந்த 12 திருமுறைகளில் திருமந்திரம் திருமூலராக எழுதப்பட்டது. அது 10வது திருமுறையாக வருது. இந்த 10வது திருமுறையாக வந்தபோது ஏன் அது 10வது போட்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை, சும்மா ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போட்டாங்க. அதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் 10வதுல போட்டதுனா அது பின்னாடி வந்தது அப்படிங்கிற பொருள் எடுத்துக்க முடியாது. அதான் அவங்க அதில் சேர்க்கும் பொழுது முடிவு பண்ண போது அதை சேர்த்துக்கலாம். அந்த சமயத்தில் அது முன்னாடியே அந்த தேவாரத்தில் சேர்த்துட்டாங்க. அதனால் அது சேர்க்கும் பொழுது நம்பர் 10 வந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அது தாழ்ந்துன்னு சொல்ல முடியாது. அப்புறம் திருமுறைனே என்ன அது சொல்கிறேன். இது திருமறைன்னு சொல்ல, திருமுறைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, முறை என்றால் முறையாக வகுக்கப்பட்டது. முறை என்றால் ஒருத்தரை திருத்துறது, முறையாக செய்யணும் சொல்லுவோம். செய்கிறத முறையாக செய்ய, திருத்தமாக செய்ய அப்படிம்போம் இல்லைங்களா. ஆகையினால நாமளை முறையாக திருத்திக்கணும், நம்மளை பண்படுத்திக்கணும். என்ன, ஆன்மீக வாழ்க்கைக்கு பண்படுத்திக்கணும். அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு பண்படுத்திக்கிறதுக்கு இந்த நூல்கள்லாம் பயன்படுது. அதனால திருமுறை என்ற பெயர் கொடுத்தாங்க வச்சுங்களா. ஸோ அந்த திருமுறைங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். அதனால் திருமுறை என்றால் நம்மளை முறைப்படுத்தி செலுத்தக்கூடிய இந்த நூல்கள், நம்மை முறைப்படுத்துவதற்கு இந்த நூல்கள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி இது திருமுறை அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த திருமுறையில் வரக்கூடியது தான் திருமந்திரம். அப்புறம் திருவாசகம் என்னை பொறுத்தவரை நம்பர் 2. திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள் இந்த 3ஐயும் படித்தீங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவர்களுக்கு ஆன்மீக பலன் கிடைக்கும். ஆனால் பயிற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணாமல் கிடையாது. என்ன, தேவாரம் அதிகமாக பக்தி பாடலை கொண்டது. ஸோ இதுக்கு மேலே அதிகமாக விளக்க விரும்பல. மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் இன்டர்நெட்டில் போய் படித்து தெரிஞ்சுங்க. இன்றைக்கு இத்துடன் இந்த பேச்சு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.